இன்னைக்கு எங்க அப்படின்னா ஆரோக்கிய மாத ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த டைமிங்ல வரலாம் அப்படிங்கிற ஆலயத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. கெபி இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து விட்டதாக சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். வாடிப்பட்டி ஆரோக்கிய அலை திருத்தலத்திற்கு சென்று உங்களுடைய அமைத்து தாரும் ஆண்டவரை கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோலுங்க. இது லேடிஸ் ஓட்டிட்டு போறாங்க. அப்ப குத்து வாங்கி தள்ளுப்பானாவோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க அப்படின்னா ஏன்னா சண்டே ஸ்பெஷல் எப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வீடியோல இருக்கும். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வாடிப்பட்டி வந்திருக்கோம். வாடிப்பட்டி மாதா ஆரோக்கிய மாதா ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோ ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பா வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஆலயம் மற்றும் அதை சுத்தி இருக்கிற இடம் எந்த மாதிரி இருக்கு, எந்த டைமிங்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்களை வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம எங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இப்போ போயிட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய ஆலயம் வாடிப்பட்டி மாதா ஆலயத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய புதுமைகள் நடக்கக்கூடிய ஆலயங்களில் சிறப்புமிக்க ஒரு ஆலயம் அப்படின்னா நம்ம வாடிப்பட்டி மாதா ஆலயத்தை நம்ம சொல்லலாம். அங்கே ஆராதனைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக நடக்கும். பயங்கரமான பிரசங்கம்லாம் அங்கே பண்ணுவாங்க. ஸ்பாட்லேயே நிறைய புதுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தரமான விஷயங்கள் உள்ளே இருக்குது. நடக்கக்கூடிய ஆராதனை மாதிரி வேறு ஆராதனை நான் எந்த சர்ச்சிலையும் பார்க்கல. என்ன பின்னாடி கண்டினியூவாக போடுறேன், ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஆலயத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே ஆரோக்கியம் அன்னைக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு எங்கள் அஜய் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னென்னு தெரில. அந்த வாடிப்பட்டி மத ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த மண்ணோட மகிமையாக என்னென்னு தெரியல, நம்மளுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்படியே அந்த ஃபீலோட உள்ளே போனோம் அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டீன்லாம் இருந்துச்சுங்க. சர்ச்சோட கேண்டீனு. அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லேருந்து ஃபுட்டு, டீ, காஃபி எல்லாமே கிடைக்கும். மேபி தங்குற மாதிரிலாம் நிறைய வசதிகள் இருக்குது. பஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. புதுமைகள் நிறைந்த வாடிப்பட்டி. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அப்படி பின்னாடி பாருங்களேன், கெபி இருக்குது. அதாவது நுழைஞ்சவொடனே லெஃப்ட் சைடு கெபி இந்த மாதிரி அந்த கொடிமரம்லாம் இப்போ வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குங்க, பாருங்கள். விண்ணப்பமும் இவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டதாக சாட்சி சொல்கிறார்கள். இந்த திருத்தலம் அதிலும் குறிப்பாக அன்னையினுடைய பாதத்திலிருந்து அந்த அற்புத நீரூற்று பொங்கி எழுந்த அந்த நாளிலிருந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 25 ஆண்டுகளாக அன்புக்குரியவர்களே பல லட்சக்கணக்கான சாட்சியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இன்னும் 2 சாட்சியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். பல்வேறு விதமான விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்று சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் அன்புக்குரியவர்களே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது ஒரு புனிதமான இடம், ஒரு அற்புதமான இடம். பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாடம் நிகழக்கூடிய இடம். குடும்ப பிரச்சனைகள் என்று கண்ணீர் வழித்து ஜெபித்தவர்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து விட்டதாக சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தவர்கள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்தவர்கள் எங்களுக்கு வேலை கிடைத்ததாக சாட்சி சொல்லியிருக்கிறார். பல்வேறு விதமான சாட்சியங்கள். உடல் உள்ள நோய்களுக்கு விடுதலை கிடைத்ததாக சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய சாட்சியம் அன்பிற்குரியவர்களே, தங்களுடைய மகளுக்கு வலது கண்ணிலே கண் பார்வை குறைபாடு என்று கேரளாவிலிருந்து மதுரை அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் சிகிச்சை தந்த பிறகு சொன்னார்களாம், இது ரொம்ப டெலிகேட் கேஸ், ஆனாலும் உங்களுடைய கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சிகிச்சை தருகிறோம் என்று. இந்த குடும்பமும் அங்கே இருந்து சிகிச்சை எடுத்தார்கள். அப்போது அங்கே பணி செய்த ஒருவர் வாடிப்பட்டி ஆரோக்கிய அலை திருத்தலத்திற்கு சென்று உங்களுடைய ஜெபத்தை அன்னையிடம் ஒப்புக்கொடுங்கள், அங்கே இருக்கக்கூடிய இயேசுவின் அருமருந்தை பெற்று அதன் வழியாக நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு குணத்தை தருவார் என சொல்லி இருக்க, அவர்களும் இங்கு இயேசுவின் அருமருந்தை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை
அவர்கள் தொடர கண் பார்வை முழுவதுமாக அந்த மகளுக்கு கிடைத்ததாக இங்கு சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் பல்வேறு விதமான புதுமைகளை இங்கு செய்திருக்கிறார். பல்வேறு விதமான அற்புதங்களை இங்கு செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய பரிந்துரை. நிச்சயமாக அன்னையுடைய பரிந்துரையோடு இங்கு ஜெபித்த ஒவ்வொருவருடைய விசுவாசம். ஒவ்வொரு முறையும் புதுமைகள் செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? உங்களுடைய விசுவாசம் உனக்கு குணம் தந்தது, சமாதானமாக போயின்று. விசுவாசம் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நாம் இங்கே வந்திருக்கிறோம், பல்வேறு ஜெபங்களோடு வந்திருக்கிறோம், பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் இறைவன் ஏற்கிறார் என்ற விசுவாசத்தோடு அன்புக்குரியவர்களே இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஞானத்தை தாரும் ஆண்டவரே, அறிவை தாரும் ஆண்டவரே, தெய்வ பயத்தை தாரும் ஆண்டவரே, கீழ்ப்படிதலை இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தை இவர்களுக்கு அமைத்து தாரும் ஆண்டவரே. வேலையிருந்தும் திருமண வயது ஆகியும் திருமண வரன் இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளை பாரும், மகனை பாரும் ஆண்டவரே. உம்மால் முடியும் ஆண்டவரே. வற்றாத வரத்தில் வாடிமான ஆரோக்கிய அன்னையை நாடி வந்திருக்கிறோம். திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உம்மாலும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் 2 வருடங்கள் 3 வருடங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள் ஆண்டவரே, பல்வேறு நபர்களுடைய ஏளன பேச்சுக்கும் கேலிக்கூத்துக்கும் ஆளாகி இருக்கிற எல்லா தம்பதியரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு கிளம்பி ஹைவேல ஒரு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோலுங்க இது. ஆனா மணப்பாறை திருச்சி சரௌண்டிங் வந்தீங்க அப்படின்னா 2 டோல் நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா வையம்பட்டி கிட்ட இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் தாண்டி சின்னாலப்பட்டி தாண்டி எல்லாம் இங்கிட்டு கொஞ்சம் தூரம் வரணும். வந்தீங்கன்னா இந்த டோல் இருக்கும். இந்த டோல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டோல்ல இருந்து லெப்ட் அண்ட் ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா திராட்சை பழங்கள் நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு தேவை இருந்தா நீட் இருந்தா நல்ல தோட்டமா பார்த்து பக்கத்துல இருக்கிறத வாங்கிக்கோங்க. நிறைய பேர் தோட்டம் வேற அவங்களோடதான் இருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு அதை வித்துட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேல நிக்க கூடாதா? அப்படி எல்லாம் இங்க கிடையாது. 10 நிமிஷம்னாலும் எவனும் கேட்க மாட்டான். இல்லைன்னா பறந்து போம்பா, நடந்து போம்பா. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம முன்னாடி பாருங்க பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, குட்டியா ஒரு மாலை. என்ன கிளைமேட்டு, காருக்குள்ள ஏசி, இந்த கிளைமேட்டு, முன்னாடி மாலை, இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஜிம்முன்னு இருக்கு. ஆனா வெளியில வெயில் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கு. ஆமா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ மக்களே, அதனால சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் மாத்தி கரெக்டா தேவையானதா. என்னப்பா இது எதா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன வண்டிப்பா அது? டாட்டாடா? டிக்காரா? டிக்கார். அச்சுச்சோ, போட்டு தள்ளிட்டாங்க போல. குத்திட்டாங்கடா. சரியான ஆக்சிடென்ட் சம்பவம். லேடிஸ் ஓட்டிட்டு போறாங்க, அப்ப குத்து வாங்கி தள்ளுப்பா. நானும் வரமா வந்துடுறேன். எந்த ஏபிஎஸ் பிரேக்கா? சோ ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, ஏபிஎஸ் பிரேக்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வண்டி ஏபிஎஸ் பிரேக்கு கரெக்டா பிடிச்சிரும், சடனா நிப்பாட்டிடுவோம். ஆனா பின்னாடி வர வண்டிலயும் அதே ஆப்ஷன் இருக்கணும். இல்லைன்னா இப்படிதான் வண்டி. அப்புறம் திண்டுக்கல்ல பிரியாணி சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு சாப்பிடுற வீடியோ போட்டா கடுப்பாயிருவீங்க, அதனால சாப்பிட்டுட்டு போறேன். ஓகே, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. மலைக்கோட்டைக்கு போறோம். சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் மலைக்கோட்டை வீடியோல சந்திப்போம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சோ மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கு, பின்னாடி பாப்போம். ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு